ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. ஆமென். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். ஃபாதர் பாடல்ல பழைய பாடல். கரங்களை தட்டி நாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக்கொண்டே. நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக்கொண்டேன். பாக்கியவான் 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 நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். நான் என்றென்றும் பாக்கியவான். நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக்கொண்டே. நம்பியுள்ளேன் பாக்கியவான், நான் பாக்கியவான் பாக்கியவான், நான் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம் பேரன்பு பின்தொடரும். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், பேரன்பு பின்தொடரும். இதயம் மகமகிழோம், இன்னிசை தினம் பாடும். என் இதயம் மகமகிழோம், ஆமென். இன்னிசை தினம் பாடும். நம்பியுள்ளேன் நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் உறுதியாய் பற்றிக்கொண்டே. நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக்கொண்டே. பாக்கியவான் பாக்கியவான், ஆமென். பாக்கியவான், நாங்கள் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. ஆமென். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள், ஆமென். இலையுதிரா மரம் நான். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். நம்பியுள்ளேன் நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக்கொண்டே. நம்பியுள்ளேன் கர்த்தரையே, உறுதியாய் பற்றிக்கொண்டேன். பாக்கியவான். எல்லாரும் சொல்லுமா, பாக்கியவான், நான் பாக்கியவான். பாக்கியவான், நான் பாக்கியவான்.
பாக்கியவான், நான் என்றென்றும் பாக்கியவான். இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பனீரே, இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பனீரே. பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே பூரண சமாதானம், தினம் 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 இதயத்திலே நம்பியுள்ளேன் நம்பியுள்ளேன் கர்த்தரையே உறுதியாய் பற்றிக்கொண்டேன். நம்பியுள்ளேன் என் கர்த்தரையே உறுதியாய் பற்றிக்கொண்டேன். பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான், நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான், நான் என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் வறட்சி காலத்தில் பயமில்லையே. என் பேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். எப்போதும் எப்போதும் பசுமை பசுமையானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். தப்பாமல் கனி கொடுப்பேன். ஆமென். எப்போதும் பசுமை நானே. தப்பாமல் கனி கொடுப்பேன். எல்லாரும் சொல்லுமா, நம்பியுள்ளேன் நம்பியுள்ளேன் கர்த்தரையே ஒரு உறுதியாய் பற்றிக்கொண்டேன். ஆமே நம்பியுள்ளேன் கர்த்தரையே உறுதியாய் உறுதியாய் பற்றிக்கொண்டேன். பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான், நான் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான். சொல்லுமா, என்றென்றும் பாக்கியவான், என்றென்றும் பாக்கியவான், ஹalleluya. என்றென்றும் பாக்கியவான். வா, நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். எரேமியாவின் புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பாக்கியவான்? ஆமென் பாக்கியவான். ஆமென். ஆமென். பாக்கியவான்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் தமிழ்ல அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா நம்ம சொல்லுவோம்ல, கொடுத்து வச்சவங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆனா யாரு? கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். கர்த்தரே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் இருந்தா போதும். ஆமென். எல்லாமே நம்மகிட்ட இருந்த மாதிரி தான். ஆமென். ஏனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் எல்லாமே என்னுடையதுப்பா. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய நம்பிக்கையை யார் மேல வைக்கணுமா? மனுஷன் மேல இல்ல, கர்த்தர் மேல. ஹல்லேலூயா. தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள்தான் 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் தண்ணீரண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் மறுகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. வர்றவங்க அவங்க பாட்டில் வந்து உட்காருவாங்க. அல்லேலூயா. நம்ம இங்க பாருங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு என்ன பாருங்க, அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும், ஆமென், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். நம்ம கன்னியாகுமரி சைடு, இந்த தென்காசி சைடெலாம் போனோம்னா எப்பயுமே பசுமையாக இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள கால்வாயிலெல்லாம் என்ன, தண்ணி எப்பொழுதுமே
ஓடிக்கிட்டே இருக்கனால அதில் பார்த்தோம்னா பச்சை பசேன்னு இருக்குமா. அதை பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இங்கே ஃபுல்லாக புகையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி பார்த்தோம்னா புகையா வருது நைட்டு பார்த்தோம்னா. ஆனால் அங்கே பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அந்த இயற்கையை ரசிக்கும் பொழுது. இதே தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டனா இப்படி தான் இருக்கணுமா. யார் இப்படி இருப்பாங்கன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு எந்த உஷ்ணம் வந்தாலும் சரிதான், 100 டிகிரிக்கு மேல அடிச்சாலும் ஒரு பயமும் கிடையாது. ஆமென். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதையும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், அல்லேலூயா, மழையே இல்லாம இருந்தாலும் சரிதான். ஆமென். அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த இது எப்படி இருக்குமா? செழிப்பா இருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஒரு மனிதன் கர்த்தரை நம்புவானால் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு குறைவும் இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவுதான் அலைகள் வந்தாலும், எவ்வளவுதான் காற்றடித்தாலும் நம்மளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கிறபடினாலே, நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறபடினாலே நாம் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. வருத்தமின்றி எல்லா நாளும் இயேசுவுக்காக நாம் கனி கொடுப்போம். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் நம்பி உள்ளேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியாய் நான் பற்றிக்கொண்டேன் ஆண்டவரே. ஸோ இந்த பாடலை உணர்ந்து நம்ம நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை எப்படி தட்டணும்? பிரைஸ் எல்லாம் எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவர். இப்படி வச்சுட்டு இப்படி தட்டணும். இப்படி தட்டுங்க. ஆம், கர்த்தர் நல்லவர். நம்ம மடியில் ஸ்டாண்டு மாதிரி வைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். பிரைஸ் எல்லாம். வெப்பம் மிகு நாட்களில் அச்சம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வறட்சி காலத்தில் பயமில்லை. ஆமென். வெப்பம் மிகு நாட்களில் அச்சமில்லை. நல்ல விசுவாசத்தோடு. வறட்சி காலத்தில் பயமில்லை. என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். இலையுதிரா மரம் நான். என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். எப்போதும் பசுமை நானே. தப்பாமல் கனி கொடுப்பேன். தப்பாமல் கனி கொடுப்பேன். ஆமென். எப்போதும் பசுமை நானே. தப்பாமல் கனி கொடுப்பேன். ஏன் தெரியுமா? நம்பியுள்ளேன், நம்பியுள்ளேன். நீங்க சொல்லுங்க. ஆமென். பாக்கியவான் நான் பாக்கியவான். பாக்கியவான் நான் பாக்கியவான். எப்போதும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம் பேரன்பு பின் தொடரும். உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் பேரன்பு பின் தொடரும். ஆமென். இதயம் அகமகிடும் இன்னிசை தினம் பாடும். இதயம் அகமகிடும் இன்னிசை தினம் பாடும். நம்பியுள்ளேன் கர்த்தரையே உறுதியாய். ஆமென். நம்பியுள்ளேன் பாக்கியவான். ஆமென். பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். ஆமென். என்றென்றும் பாக்கியவான். குருடன் பத்திமேயோ கூப்பிட்டான் நம்பிக்கையோடு. குருடன் பத்திமேயோ கூப்பிட்டான் நம்பிக்கையோடு. இயேசுவே இறங்கும் என்றார். பார்வைச்சு பின் தொடர்ந்தார். இயேசுவே இறங்கும் என்றார். ஆமென். பார்வை பெற்று பின் தொடர்ந்தார். நான் நம்பியுள்ளேன், நம்பியுள்ளேன். கர்த்தரையே
இக்கட்டு துன்ப வேளையில் காக்கும் தகப்பன் நீரே. இக்கட்டு துன்ப வேளையில் என்னை காக்கும் தகப்பன் நீரே. ஆமென். பூரண சமாதானம் தினம் தினம் இதயத்திலே. யாருக்கு? நம்பியுள்ள, அவரை நம்பி இருக்கிற அனைவருக்கும். ஆமென். தினம் தினம் இதயத்திலே. நம்பியுள்ளே நம்பியுள்ளே நம்பியுள்ளே. பாக்கியவான் பாக்கியவான் என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். வெப்பமிகு வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் பயமில்லையே. ஆமென். வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே, வறட்சி காலத்தில் என் வேர்கள் தண்ணீருக்குள், என் வேர்கள் தண்ணீருக்குள். இலையுதிரா மரம் நான். ஆமென். என் வேர்கள் தண்ணீருக்குள். இலையுதிரா மரம் நான். எப்போதும் எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். எப்போதும் பசுமை நானே, தப்பாமல் கனி கொடுப்பேன். நம்பியுள்ளே நம்பியுள்ளே. நீங்க மாத்திர பாடி ஒரு புது நம்பிக்கை உண்டாகட்டும். ஆமென். நம்பியுள்ளே நம்பியுள்ளே கர்த்தரையே. நம்பியுள்ளே நம்பியுள்ளே பாக்கியவான் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். கோடி கோடி நன்றிடடே. கோடி கோடி நன்றி டாடி. ஆமென். கோடி கோடி நன்றி டாடே. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடே. கோடி 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 நன்றி டாடே. கோடி கோடி நன்றி டாடி. Thank you Lord. ஆமென். கோடி கோடி நன்றி டாடே. கோடி கோடி நன்றி டாடி. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. நான் நம்பி உள்ளேன் இயேசுவை மாத்திரமே. ஹalleluya 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 ஹalleluya. சொல்லுங்க, என் நம்பிக்கை அவரே. ஆமென். என் நம்பிக்கை கிறிஸ்துவே. கிறிஸ்துவே. என் நம்பிக்கை இயேசுவே. நான் அவரை நம்பினபடியினால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு இருதயத்திற்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகணும், ஒரு புதிய பலன் உண்டாகணும். ஆமென். நம்மளுடைய ஆத்துமாவிலே பலன் தந்து அவர் நம்மளை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாராம். இன்னைக்கு ஆத்துமாவில யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த போகிறார். ஏன்னா ஆமென், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி. நன்றி ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையே.
ரபலனமா சந்தரபலனமனா. எல்லாரும் சொல்லும், ஆண்டவரே நீர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாதே. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். வாய்களை திறந்து அப்படியே துதிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆத்துமாவிலே நம்மளை தைரியப்படுத்த போகிறார். ஆமென். ஆவியினாலே நம்மளை தைரியப்படுத்த போகிறார். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசு. ஓ ரபலனமா சந்தரபலனமனா ரகதரபலனமனா. இன்னைக்கு நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். அம்மா, இன்னைக்கு நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கரைந்து போனதாம் ஒரு கோலியாத் நிமித்தமாக. ஆனால் தாவீதை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை ஏற்றுகிறார். தாவீது சொல்லுகிறார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியப்படுத்துகிறார். உங்கள் ஆத்துமாவிலே ஒரு உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு வல்லமை, ஒரு பலனை கர்த்தர் தருகிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன், நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் சொல்லுங்க, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை பயமில்லை ஏ, நமக்கார் யுத்தம் செய்வார் பயமில்லையே. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா ஜாதியாரும் இவங்க ஒரு சிறிய கூட்டம், இவங்களை நம்மளை மேற்கொள்ளலாம், இவங்களை அழிச்சிடலாம் நினைக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக சேனையின் அதிபதியாகிய கர்த்தர் சென்றார். அவரே அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இன்னைக்கு வந்திருக்கிற மகளே மகனே, நீ சிறு கூட்டம் அல்ல. தேவ ஜனமே, நீ சிறு கூட்டம் அல்ல. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ அற்பமானவள் அல்ல. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ அற்பமானவள் அல்ல. எதிரிகள் எவ்வளவோ வெள்ளம் போல வரலாம், ஆனால் உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு நீ முன்னேறி செல்வாயானால் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருந்து உனக்கு ஜெய கொடியை ஏற்றுவார். சொல்லுங்க, பயம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு பயம் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்க, பிசாசு கண்டு வெட்கப்படும்படிக்காக எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென் பாடுவோமா? ஓ, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கு இல்லையே. நல்ல கரங்களை தட்டி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கு இல்லையே. பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை என் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை எனக்காக
பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே. எனக்கு நியாயம் செய்ய நீதி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கிறீங்களா? ஆமென். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தை வரட்டும். ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஷபரலா கரதலனா. பயமில்லையே, பயமில்லை. பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஆமென். எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை யோசிக்காதே. ஆமென். பூர்வமானதை சிந்தி மேலானதை, மேலானதை நீ சுதந்தரிக்க. வேறொன்று செய்வார். வேறொன்று செய்வார். பயமில்லையே. பழசையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறார். அது இப்போதே தோன்றுகிறது. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை. ஓ ரபலா கரதரலனமனா, ஷேகரதலனமனா. எனக்காக பயமில்லையே. ஷகரதரபகரபதலனமனா, ரகதரபலனமனமா, ஷகரபலனா, ரபலனமனா. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. ஆமென். தாமதம் மட்டும் நேர்வழியாய் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, ஆமென், நேர்வழியாய் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. ரபலனமா, ஷகரபலனமனா. பயத்தின் ஆவி வெளியேறட்டும், பயமுறுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். ஆத்மாவில் ஒரு புதிய பலன் தைரியப்படுத்துங்க. ஷகரபகரதலனா, ரதலனமனா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. உரபலமா, ஷகரபலனா, ரகதலனா. பயமில்லையே. ரபலனமனா. எதிர்காலத்தை குறித்து பயமில்லை, பிள்ளைகளை குறித்து பயமில்லை. கர்த்தர் துணை நிற்கிறார், கர்த்தர் துணை நிற்கிறார். ஆமென். நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை. ஷகரதரபகரபதலனமனா, ஷந்தரபலனமனா. ஆமென். பயமில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ரபலா கரபலனமனா. ஆத்துமாவிலே தைரியப்படுத்துகிறார். சோர்ந்து போய் வந்திருக்கிற மகளே, உன் ஆத்துமாவை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். உனக்கு பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். பயந்து பயந்து சோர்ந்து போன நாட்கள் போதும், 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 போதும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய பலன் உண்டாகுகிறது. ஷகதரபலனமனா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீ தனிமை என்று கலங்காத, நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சேனையின் அதிபதி உன்னோடு இருக்கிறார். உனக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லை என்று நினைக்காத, உனக்கு நீதி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்காத. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஷபபலனமலனமனமனா, ரகதரபலனமனா. நான் உன்னை திக்கச்சவனாய் விடு, உன்னிடத்துல வருவேன். ஓ, அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார்.
நம்புங்க 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 நம்புங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, ராஜா மறவாமல் நினைத்தவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். ஆமென். நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் கரங்களை உயர்த்தி ஆமென். இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, கர்த்தர் நினைத்தருளினார். யோபு ஆமென். யோபுவை அவருடைய குடும்பத்தை நினைத்தருளினார். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் ராஜா மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீர் நம்ப பண்ணின நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நம்ப பண்ணின நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நினைத்து நிறைவேற்றுவீர். ரெண்டு கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்ற வல்லவர், இசையா வாக்கு தந்தவர், நிறைவேற்றி கைவிட மாட்டார். முடிப்பவரே, இதோ இந்த தேவன் ராஜா சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர். மரண பரியந்த நடத்துவார். மகளே, உன்னை கைவிட வேண்டாம், உன்னை விட்டு விலகுவதில்லை. மறவாமல் நினைப்பவரே, ராஜா மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் ராஜா மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
சொல்லுங்க, நீங்க மாத்திரம் ஆராதனை. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றி புகழ்கின்றோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், சர்வ வல்லமை உள்ளவரே, போற்றி புகழ்கிறோம். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே துதி உண்டாகட்டும், அவருக்கே கனம் உண்டாகட்டும். உங்க மகிமை பிரசன்னம் எங்கள் மத்தியில நிறைவாய் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. தகப்பனே நன்றி 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 நன்றி. இந்த ஆராதனையிலே உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டபடியால் நன்றி ராஜா. இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டபடியால் நன்றி தகப்பனே. அப்பா, ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா, இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொண்டதின் நிமித்தமாக கர்த்தரங்களை ஆசீர்வதித்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சாட்சியாய் மாற்றுங்கப்பா. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே விசேஷமாக பலவித வேண்டுதல்களோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஐயா. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தை எல்லாம் ஆராய்ந்து என்ன தேவை, விசேஷித்த தேவையோ அதை இன்றைக்கு நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. உடைய பிள்ளைகள் ஒருவர் கூட வெறுமையாக வந்து வெறுமையாக போகக்கூடாதப்பா. எத்தனை நாள் கண்ணீர் சிந்துவது சுவாமி, எத்தனை நாள் உடைய பாதத்திலே கதறுவது. அப்பா, என்னுடைய வேண்டுதல் இன்னும் கேட்கப்படவில்லையே என்று கதறுகிற உடைய பிள்ளைகள் கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தாவே அப்பா, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்குள்ளமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த ஒலிவமலை ஜப கூடாரத்தில் வந்து வைக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் கொடுக்கிற கர்த்தர், இன்றைக்கு நீர் பதில் கொடுங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். மீதியான ஒவ்வொரு பகுதியை உங்கள் கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருவோம். எல்லாம் நல்ல வசதியாக உட்காருங்க. இடம் கொஞ்சம் விட்டு விட்டு உட்காருங்க. ஆமாம், நல்ல இடம் இருக்குது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, மனம் இருந்தால் இடம் இருக்கும். அல்லையா, நம்ம எல்லாருக்கும் நிறைய மனமும் இருக்குது, இடமும் இருக்கிறது. ஆமாம், மீண்டும் ஒரு மாதம் கழித்து இவங்க எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கா? சந்தோஷமாக இருக்கிறவங்க வெளியே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு சில முகங்களை நான் புதுசாக பார்க்குறேன். ஸோ உங்களுக்காகவும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஒலிவமலை ஜெப கூடாரத்தில் வந்து இந்த உபவாச கூட்டத்தில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அநேகர் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கும் அந்த அற்புதம் நடக்கும், உங்களுக்கும் அந்த அதிசயம் நடக்கும். நிச்சயமாக நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். நம்புறீங்களா?
நம்புறவங்க இன்னொரு அலையில சொல்லுங்க பார்ப்போம்.